கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய குரலெல்லாம் கேட்குறோம், அதெல்லாம் நோ யூஸ். இப்பொழுதும் உம்முடைய குரலை கேட்கிறோம். வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரலும். எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய சத்தத்தை கேட்டு இதயத்திலே பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையான தக்கவன் யார்? தேவனுடைய செயலை, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அப்படியே கவனித்து பார்க்கணுமா? ஈச் அண்ட் எவ்ரி திங், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் கவனித்து பார்க்கணுமா? ஏன் கவனித்து பார்க்கணும்னா, அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். தடைகளை எல்லாம் தகர்ப்பவர் தான் நம்மளுடைய தேவன். ஏன்னா மீகால பார்க்குறோம், தடைகளை நீக்கி போடுகிறவருக்கு முன்பாக கடந்து செல்கிறார். தடைகளெல்லாம் எடுத்து போடுறாரு. கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்குகிறாரு. நித்திய வழியிலே அவர் நடத்துகிறார். செம்மையான வழியிலே நம்மளை நடத்துகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம போகின்ற வழியை கோணலாக்குவாரா? இங்கு பிரசங்கியாகிய சாலமன் என்ன சொல்றாருன்னா, சில பேருக்கு அவர் கோணலாக்குகிறாரா. அப்படி கோணலாக்கினால் அதை சரிப்படுத்துகிறவன் யார்? ஒரு நல்ல கேள்வி பார்த்தீங்களா? அவர் கோணலாக்கினதை நேர்மையான தக்கவன் யார்? நேர்மையாக்க தக்கவன் யார்? அவர் கோணலாக்கியாச்சுன்னா அவர் நேர்மையாக்க முடியாது என்று பிரசங்கி சொல்கிறான். நீங்கள் சாலமனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான். கர்த்தருக்கு சித்தமானவைகளெல்லாம் செஞ்சான். அதனால தான் நீதிமொழிகளை நல்லா அவர் எழுதினார். அதற்கு பின்பு தேவனை விட்டு கொஞ்சம் பின்மாற்றத்தில் போய் அந்நிய பெண்களை எல்லாம் திருமணம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவரை கோபப்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அடிபட்டு மிதிபட்டு உணர்ந்து கொண்டு பிரசங்கி புஸ்தத்தை எழுதுகிறார். அந்த பிரசங்கி புஸ்தத்தினுடைய மைய கருத்து என்ன? மாயை, மாயை, எல்லாம் மாயை. கடைசியில் முடிவுக்கு என்ன வர? எல்லாம் மாயையா, ஒன்லையும் கிடையாது, எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் மாயை. அப்படி சொன்ன ஒரு வார்த்தை தான், தேவன் ஒருவனுடைய வாழ்க்கையை கோணலாக்கினால் அதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ரொம்ப கவனமா இருங்க. அவர் நன்மை செய்கிறவர் தேவன். கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவன் தான். ஆனா அவர் நம்மளுடைய வாழ்க்கையை கோணலாக்க இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் நேபுகாத்நேச்சர் வாழ்க்கையை பாருங்க. தானியேல் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. தானியேல் அவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சர் பெருமை பாராட்டாத, பெருமை பாராட்டினா மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய் எச்சரிப்பு கொடுத்தார்ல. ஆனால் நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சார்? நான் கெட்டின மகாபாபியனும் அல்லவா, வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது, மனுஷரில் இருந்து அவர் தள்ளப்பட்டான். 7 வருஷம் எழுதுனதே 7 வருஷம் மிருகங்களோடு காட்டில் அவன் சஞ்சரித்தான். அது போலதான் கர்த்தருக்கு பிரியமா நடங்க, கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுங்க. அவரை கோபம் ஊட்டாதீங்க, அவரை எரிச்சல் படுத்தாதீங்க, அவரை மனமடிவாக்காதீங்க. ஆதியாகமத்தில் நான் வாசிக்கிறோம்ல, மனுஷனை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவரை மனஸ்தாபப்படும்படி நடக்காதீங்க. அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர் தான். ஆனால் அவரை கோபப்படுத்தாதீங்க. சவுலை ராஜாவாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏண்டா இவனை ராஜாவாக்கனே, எவ்வளவு வேதனைப்படுறாரு. அப்போ ஆண்டவர் உங்களை இடங்கொள்ளா மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அவரை கோபப்படுத்தாதீங்க. அவர் நன்மையாக தான் செஞ்சிருக்கிறாரு, அதை கோணலாக்க விட்டுறாதீங்க.
ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தன் சேரை இழுக்கும் போது உங்கள் முட்டியில் பட்டுருச்சு, வலிக்குன்றீங்க. அவன் சாரி 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 சாரி, அவன் சாரின்னு சொன்னால் வலி விட்டுருமா? அவன் சாரின்னு சொல்கிறான், நம்மளும் பரவாயில்ல சரிப்பா நீ தெரியாமல் அடிச்சுட்ட, ரைட் ஓகே போயிடுறேன். ஆனால் வலி இருக்குல்ல, அது மாதிரி தான் சில பாவங்கள், சில அக்கிரமங்கள் தப்புன்னு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் துணிகரமாக செய்கிறீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சர்ச்சுக்கெல்லாம் லேட்டாக போகிறது. ஏன் ஸ்கூலுக்கு லேட்டாக போ, காலேஜுக்கு லேட்டாக போ, வேலை செய்கிற இடத்துக்கு லேட்டாக போ, அங்கே மட்டும் சீக்கிரமாக கரெக்ட் டயத்துக்கு போயிடுறீல்ல. ரயில்வே கேட்டை பூட்டிடுவான், சீக்கிரம் அதுக்குள்ளே ஓடணும். 6 மணிக்கு ட்ரெயின்னா 5:50 ஸ்டேஷனில் போய் நிற்க மாட்டான். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் 9 மணினா 9:15, 9:30, 9:45. ஆண்டவர் பெரம்பை வச்சுக்கிட்டு கேட்டில் நிற்கணும். யாரெல்லாம் சர்ச்சுக்கு லேட்டாக வர முட்டியை கட்டுன்னு 2 அடி வச்சா லேட்டாக போகுமா? ஏன்னா அவர் அன்புள்ளவர் தானே, அவர் இரக்கம் உள்ளவர் தானே, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் தானே. உங்கள் வழியை கோணலாக்க விடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்து வர அந்த வசனத்தெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் உதறி விட்டீர்கள், என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் உதாசீனப்படுத்தினீர்கள். ஆபத்து சூறாவளி போல் வரும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள், நான் செவி கொடுக்க மாட்டேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, எப்படியும் வாழலான்றது கிறிஸ்தவம் கிடையாது, இப்படித்தான் வாழ வேண்டும், அதுதான் கிறிஸ்தவம். அப்போ சவுல் வாழ்க்கையை தேவன் கோணலாக்கிட்டாரு. அவர் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கல. கடைசியில் அவன் பட்டயத்தை நட்டி அது மேலே விழுந்து அவன் செத்து போனான். எவ்வளோ பரிதாபமான 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சவுல் சொல்கிறேன், நான் நெருக்கப்படுகிறேன். ஏன் நெருக்கம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, அதுதான் நெருக்கம் வருது. கோணலாக்கி விட்டான். நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைஃப், உங்கள் வேலை, உங்கள் ஆசீர்வாதம், நல்ல ஒரு வாழ்க்கையை கோணலாக்க விட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கணும். 2வதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழும்ப பண்ணினார். இந்த சாலமன் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கடியாம தேர்ந்தெடுக்கிறோன்னு வாங்கல, அது போல தான் சாலமனுக்கு ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அவன் நாட்களில் விரோதி கிடையாது, சண்டை கிடையாது. வேதத்தில் வாசிக்கிற அவனுக்கு முன்பாக அவனுக்கு சமமானவன் ஒருவனும் கிடையாது, அவனுக்கு முன்னாலேயும் கிடையாதான் பின்னாடியும் கிடையாதான். அவன் நாட்கள் அமெரிக்கையாக இருந்தது என்று தான் வேதத்தில் வாசிக்கிறான். அவன் என்னைக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்கினானோ, அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டானோ, ஆண்டவர் 2 தடவை எச்சரித்தும் செவி சாய்க்காமல் அவன் பாவத்தில் விழுந்ததுனால தான் கர்த்தர் விரோதியை எழும்ப பண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில விரோதிகளை தேவன் எழும்ப பண்ணி இருக்கிறாய். நல்லா தான் இருந்தான், ஏன் எனக்கு விரோதமா எழும்பனா? என் கூட வேலை பார்க்குறவன் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கான், என் கூட பிறந்தவங்களாம் இன்னைக்கு விரோதமா இருக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் இதுவரை நல்லா தான் இருந்தான், இப்போ என்ன விரோதியா பார்க்குறான். ஏன் பார்க்குறான்? எங்கிட்ட தப்பு விட்டுருக்கீங்க, எங்கேயோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலாம், ஆண்டவரை வேதனைப்படுத்திருக்கீங்க. புலம்பாதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஏன் எனக்கு விரோதமாக எல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு விரோதமாக ஒருத்தன் எழுந்தா அவனை குறை சொல்லாதீங்க. நீங்கள் வழி தவறி இருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நீர் என்ன செய்கிறீர் என்பதை கேட்பவன் யார்? சாலமன் சொல்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து தானே கேள்வி கேட்குறீங்க. ஏன் தேவன் எனக்கு இது அனுமதித்தார்? ஆண்டவர் சொல்லி தானே இந்த வீட்டை கட்டினேன், ஆண்டவர் சொல்லி தானே இந்த ஜாப்புக்கு போனேன், ஆண்டவர் சொல்லி தானே இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், பிறகு ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? இன்னைக்கு ஆண்டவரை கேள்வி கேட்பவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? எலிசா தீர்க்கதரிசியை கேரித்தாற்றுக்கு இன்றைக்கு போ அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் அவன் கேரித்தாற்றண்டைக்கு அவன் போகிறான். கொஞ்ச நாள் காகம் அவனை போஷிக்குது, தண்ணீரை குடித்து நல்லா இருக்கான். திடீர்னு அந்த நதி வற்றி போய்விட்டது. காக்கா போஜனம் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ சாரிபாத்துன்ற ஊருக்கு போகணும். அவன் ஆண்டவரை முறையிட்டான. ஆண்டவரே நீர் தானே ஆண்டவரை கேரித்தாற்றண்டைக்கு போச்சொன்னீர், நீர் சொல்லி தானே அங்கே வந்தேன், ஏன் தண்ணி வற்றி போச்சு, ஏன் எனக்கு காகம் எனக்கு இறைச்சியை குடிக்கலன்னு கேள்வி கேட்டானா? இல்லையே. ஆனால் இன்னைக்கு நம்ம அதைத்தான் கேட்குறோம். நீர் கொடுத்த வேலை தானே, நீர் கொடுத்த மனைவி தான். ஏன் ஆதாம் சொல்கிறார்ல, ஏன்பா இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீர் கொடுத்த மனைவி, ஏன் உனக்கு எங்கே போச்சு? ஆண்டவர் உன்கிட்ட தானே சொன்னார் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஏவாள்கிட்டையே சொன்னார்? உன்கிட்ட தானே சொன்னேன். அப்போ நீல சொல்லியிருக்கணும், ஏவாள் இது சாப்பிடக்கூடாதுன்னு. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் மேலே பழிய ஆதாம் போட்டது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் போடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம்ல, நீர் சொல்லி தானே கேரித்தாற்றன்டா போனேன், இத்தனை நாளாக தண்ணி வந்துச்சு, ஏன் இன்னைக்கு தண்ணி வரல? இத்தனை நாளாக காகம் போச்சித்து, இப்போ ஏன் காகம் போச்சிக்கல? ஆண்டவருக்கு தெரியும், இல்லைப்பா அவங்க ஒரு குடும்பம் சாக போகுது, அதை நான் உயிர் பிழைக்கணும், இங்கே தண்ணியை வத்தினாதான் நீ புறப்பட்டு போவ, இல்லாட்டி நீ இந்த இடத்த விட்டு நீ போக மாட்ட. இப்போ ஆண்டவர் நீ சாரிபாத் ஊருக்கு போனார். அங்கே போனார். அங்கே ஒரு பாட்டி ஒரு பையன் அந்த ஒரு அப்பத்தை சாப்பிட்டு சாக போகிறாங்க. அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த 2 ஜீவன்களும் இன்னொரு உயிரோடு கூட வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அங்கே ஒரு அற்புதம் செய்வதற்கு அவங்க சாகாமல் பிழைக்கணும்னா இந்த தீர்க்கதரிசி அங்கே போக வேண்டும். அவன் எப்போ போவான்? அங்கே தண்ணியை வத்தினாதான் அவன் போவான். தேவன் எல்லாம் அறிவார். உங்கள் வாழ்க்கையில் சில இன்சிடென்ட் நடக்கணும், அது நல்லதுன்னு நினைங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருதா, அது நல்லதுன்னு நினைங்க. தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. மறந்து போகாதீங்க. ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஏன் அனுமதித்தார் கேட்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் நன்மை செய்கிற தேவன், கோணலை செவ்வையாக்குகிற தேவன், தடைகளை உடைத்தெறிகிற தேவன், பூட்டின கதவை திறக்கிற தேவன், திறந்த கதவை பூட்டுகிற தேவன், அப்பேற்பட்ட நன்மைகளை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கோணலாக்க விடாதீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. ஆண்டவரை மனஸ்தாபப்படும்படி நடக்காதீங்க. தேவனை கோபப்படுத்தும்படி நடக்காதீங்க. உங்கள் சுயத்திலையோ மாம்சத்திலையோ மனுஷரையோ பிரியப்படுத்தும்படி நடத்தாதீங்க. கர்த்தருடைய வழி இன்னதென்று ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடங்க. எல்லாவற்றையும் நலமானதை சோதித்து அறியுங்க. அப்படி செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கோணலாக்கிறாதீங்கப்பா. கோணலானவைகளை எல்லாம் நீர் செவ்வையாக்குங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று ஒவ்வொருத்தரும் உணரத்தக்க உணர்வை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்காங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, தீர்க்க முடியாத பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், மனஸ்தாபங்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையுள்ள இரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மீதும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை எடுக்கிறேன். பிரச்சனை நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், நோய் நொடிகள் நீங்கட்டும். இப்பொழுது சமாதானம், சந்தோஷம் உண்டாவதாக. இப்பொழுது உம்முடைய கிருபை ஒவ்வொரு மீதும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடும். உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.